அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கம் தயவு நேர்களே. 12 ராசி கட்டங்களில் கேது பகவான் எங்கு இருந்தால் என்ன செய்யும் என்பதை பற்றி ஒரு ஆய்வு. கேது பகவான் என்பவர் ஞானக்காரகர், மோட்சக்காரகர், இறைவனில் விநாயகராகவும், உணவில் அதாவது பலரசம், இந்த கலவை சாப்பாடுன்னு சொல்கிறோமில்லங்க, பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, எல்லா காய்களையும் போட்டு சமைக்கிற உணவு, பருப்பு சாதம், இப்போ சிற்றன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், கூட்டு சாதம், இதெல்லாம் சேர்ந்தது கேது பகவானுடைய உணவு. கடவுளில் விநாயகர். ராகு பகவானுக்கு எப்படி ராகு நேரம்னு நம்ம சொல்கிறோமில்லங்க, அதுபோல் கேதுக்கு யமகண்டம்னு சொல்லுவோம். இப்போ இந்த யமகண்ட நேரத்தில் கேது பகவான் சரியில்லாத நிலையில் உள்ளவங்க, 7வது எண்களில் பிறக்கிறவங்க, யமகண்ட நேரத்தில் பிறக்கிறவங்க, இவங்களாம் விநாயகரை வழிபட்டால் அதனுடைய தோஷங்களும் துன்பங்களும் நீங்கி ஒரு நல்ல உயர்வு கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திரம். இதில் ஞானகாரகன், மோட்சகாரகன் எனப்படும் கேது லக்கணத்தில் இருந்தால், அதாவது ஒன்றில் இருந்தால், லக்கணமாக இருந்தால் ராசியாக இருந்தாலும், லக்கணத்தில் இருந்தாருன்னா பெரும்பாலும் தலைமை பதவி, ஞானம், ஒழுக்கம், அறிவு, இதில் அந்த 1ஆம் இடம் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலும் 1ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாருன்னா பெரிய சிறப்பையும் உயர்வையும் செஞ்சிருது. இதில் ரிஷப லக்கணம் ராசியாக இருந்ததுன்னா, அந்த 1ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா சிறப்புகளை செஞ்சிருது. இப்போ நம்ம பேசுகிறது மேசத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திருமணம் நிலைகள் தாமதமாகுது. இது 1ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் செய்யக்கூடிய வேலைகள். இப்போ இந்த 1ஆம் இடத்துல எனக்கு கேது இருக்குது, எனக்கு கேது திசை நடக்குதுங்க, நான் இப்போ நல்லா இருக்கிறவங்க விட்டுறலாம், இது எடுக்க தேவையில்லை. கேது திசை நடந்து லக்கணத்தில் கேது உள்ளவங்க கேது பகவான் எனக்கு சப்போர்ட் இல்லை, ரொம்ப கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதாவது தன்னால் முடிஞ்ச தக்காளி சாதம் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும், செஞ்சு ஒரு 7 பொட்டலம் பேக் பண்ணி ஒரு 7 பேர்த்துக்கு தானம் பண்ணிட்டு விநாயகர் கோயிலில் போய் அவங்க பேரில் அர்ச்சனை, விநாயகருக்கு ஒரு 7 தீபம், 7 தர்மம், இதெல்லாம் நடந்துருது. சிகப்பு பூ கிடைக்கலனா வெள்ளைப்பூ கூட வாங்கி விநாயகர் கோவிலில் சாமி வந்துட்டோம்னா இந்த லக்கணத்தில் இருந்து திசை நடத்தக்கூடிய கேதுனால் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சிறப்படைகிறாங்க. இது நான் 12 கட்டங்கள் 12 ராசி 12 லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்தில் அல்லது ராசியில் கேது பகவான் சம்பந்தப்பட்டால் இந்த பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிதம். அடுத்து 2ஆம் இடத்தில் கேது இருந்தால், இப்போ 2ஆம் இடங்கிறது நேத்திரம், உடல்நலம், கண், தலைமுடி, அப்புறம் முகத்துடைய லட்சணம், இதெல்லாம் 2ஆம் இடத்தை குறிக்கும். 2ஆம் இடத்துல கேது இருந்து சிறப்பான நிலையில் இருந்துட்டார் அப்படின்னா அவங்க ஏசியை விட்டு வெளியே வர மாட்டாங்க, சிறப்பாக இருப்பாங்க. நல்ல குளிர்ந்த காற்று, நல்ல சீதோஷணம், உயர்வான வாழ்க்கை, அவங்களுக்கு நல்ல உயர்வும் புகழும் கீர்த்தியும் கிடச்சிருது. 2ல் கேது உள்ளவங்களுக்கு. கேது நல்லாலேன்னு வச்சுக்கோங்க, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருது. அவங்க குடும்ப விஷயத்தில், அதாவது பெண்ணாக இருந்தாங்கன்னா திருமணமானதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தை நினச்சா அடிக்கடி வருத்தப்பட்டுக்கூடிய நிலைகளும் அந்த சிரமங்களையும் அந்த 2ல் இருக்கிற கேது கொடுத்துட்றாரு. இப்போ கேது பாதி நல்லா இருக்கிறாரு, பாதி நல்லா இல்லைன்னு வச்சுக்குவோம். இதில் நல்ல உயர்வும் கிடைக்குது, புகழும் கிடைக்குது, கொஞ்சம் மன அழுத்தமும் உண்டாகுது. இந்த மன அழுத்தம் கொடுத்த வீட்டிலிருந்து இல்லை, பிறந்த வீட்டிலிருந்து நடக்கும். 2ல் கேது உள்ளவங்களுக்கு இவங்க கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் நிதானமாக பேசணும். 2வது 2ல் கேது உள்ளவங்க என்ன சொன்னாலும் அது நடந்துருது. அதனால் கொஞ்சம் பாசிட்டிவான, அதாவது நல்ல கருத்துக்களையே மனசில் நினச்சி பேசுனா நல்லா இருக்கும். தீய வார்த்தைகளையும் ஒரு கொடூரமான ஒரு மன அழுத்தத்தையும் குறைச்சிக்கிட்டு நல்ல வார்த்தையை யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள் பலிதமாகி
அவங்களுக்கு அதை கேட்குறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மையே பயக்குது. 2ல் கேது உள்ளவங்களுக்கு. 3ல் கேது உள்ளவங்க 3ஆம் இடம் வந்து தைரிய வீரிய பராக்கிரமம். இப்போ தைரிய வீரிய பராக்கிரமத்தில் 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்ததுன்னா இவங்க சொல்கிறத ரொம்ப பேர் கேட்குறாங்க. மிகுந்த பொறுமைசாலியாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஆசிரியர்களாகவும் ஞானவான்களாகவும் நியாயவான்களாகவும் இருக்கிறாங்க. நல்ல அருளும் பொருளும் நல்ல கீர்த்தியும் உயர்வும் சிறப்பும் இவங்களுக்கு கிடச்சிருது. அப்போ 3ல் கேது இருந்ததுன்னா நல்ல உயர்வான நிலையை கொடுத்துருது. அதனால் 3ல் கேது இருந்ததுன்னா சிறப்பை செய்யுதுங்க. 4ல் கேது 4ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா அந்த இருக்கிற இடத்த பொறுத்து சுப வீடா பாவ வீடா. இப்போ சுப வீடுங்கிறது எதுங்க? வளர்பிறை சந்திரன், சூரியனோடு சேராத புதன், சுக்கிரன், குரு, இவங்கெல்லாம் வந்து சுபகிரகங்கள். பாவகிரகங்கள் வந்து சூரியனோடு சேர்ந்த புதன். இப்போ மிதுனமும் கன்னியும் எடுத்துக்குவோம். அதிபதி வந்து புதன். இவங்க வந்து சூரியனோட 14 டிகிரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து பாவகிரகம் ஆயிடுவாங்க. புதன் வந்து சூரியனுக்கு 14 டிகிரி தள்ளி இருந்தாருன்னா சுபகிரகம் ஆயிடுறாங்க. அதனால் இந்த பாவகிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், சனி, இந்த 3 கிரகமும் பாவகிரகங்களாகவும் மற்ற 4 கிரகங்கள் சுபகிரகங்களாகவும் பெரியவா சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ கடகத்தில் சந்திரன் நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் 4ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கிறதாக வச்சுக்குவோம். சந்திரன் வந்து அந்த மேசத்திலிருந்து 4ஆவது வீடாக வந்துடும். இப்போ கடகத்தில் வந்து கேது இருக்குது. அப்போ இந்த சந்திரனை வச்சு தான் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனான்னு பார்த்து கணக்கெடுக்க வேண்டியதாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது அது பெரிய சிறப்பாக சொல்ல முடியல. பெரும்பாலும் இவங்க தங்கியிருக்கிற வீடு, இவங்க அம்மா ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருது. தாய்க்கு கடுமையான வேலை இல்லை, எனக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லைங்க, நான் வீட்டில் நல்லா சுகமாக தான் இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்னா பயங்கரமான கவலை. இது வந்து அம்மாவுக்கு வந்துடுது. அதாவது இந்த 4ஆம் இடத்துல கேது உள்ள தாயாருக்கு அந்த நிலையை கொடுத்துருது. மற்றபடி கல்வி நிலைகளில் மத்தியமத்தை கொடுத்துருது, மத்தியமமான கல்வி. அதே போல் சுகஸ்தானத்தில் இது 2மே இல்லை. தாயும் நல்லா இருக்கிறாங்க, கல்வியும் நல்லா இருக்கிறாங்க. சுகஸ்தான ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருது. 4ஆம் இடத்துல கேது உள்ளது வந்துங்க பிரீதி பண்ணிக்க வேண்டியது. நான் விநாயகர்களுக்கு போக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் என்னுடைய வீடியோவை கொஞ்சம் பின்புறம் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். உணவு சம்மந்தமானது சொல்லியிருக்கிறேன். அதை கேட்டு தெரிஞ்சு 4ஆம் இடத்துல உள்ளவங்க இதிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துக்கலாம். 5ல் கேது 5ஆம் இடம் வந்துங்க புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், இவங்களுடைய புத்தி. அதான் புத்திரஸ்தானம்னா குழந்தைகள், நமக்கு கிடைக்க வேண்டிய குழந்தைகள், இதெல்லாம் வந்துங்க 5ஆம் இடமாக பாவிக்கப்படுது. மற்றபடி இந்த 5ஆம் இடத்துல கேது உள்ளவங்க குழந்தைகள் லேட்டாகுது, டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியல, யோசிக்க முடியல. பூர்வீக சம்பந்தமாக கேது பகவான் வந்து சுப வீட்டில் இருந்தாலும், சுப வீட்டில் இருந்ததுன்னா அந்த 5ஆம் இடம் கேது வந்து என்ன செய்யுதுங்க, பரந்த இடம் எங்களுக்கு இருக்குது, ஆனால் ஐயா எங்களுக்கு சரியான வீடு இல்லை, எங்களுக்கு நிறைய நிலபுலங்கள் இருக்குது, ஆனால் எங்கள் வீடு வந்து நாங்கள் நினச்சி பார்க்குறோம், கட்டவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நிறையா நான் கேள்விப்படுறேன். அதுபோல் 5ஆம் இடத்துல கேது உள்ளவங்களுக்கு சுப வீடாக இருந்தால் நிறைய நிலத்தையும் கொடுத்து வீடு சம்பந்தமான நிலையில் கை வைக்குது. பாவ வீடாக இருந்ததுன்னா 2க்குமே பிரச்சனை பண்ணிடுது. அதனால் 5ஆம் இடத்துல கேது உள்ளவங்க அது சுப வீடா பாவ வீடா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. பாவ வீடாக இருந்ததுன்னா விநாயகர் தான் இருக்காரே, போய் நம்ம வழிபாடு பரிகாரம் பண்ணிக்கிறது. 6ஆம் இடத்துல கேது. இப்போ ஒரு சத்துரு கிரகம், பாவ கிரகம் 6ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேது பகவான் வந்து பாவ வீடாகவே வந்துருச்சுன்னா மிகப்பெரிய உயர்வு. இவங்க தான் அந்த ஊரில் பெரிய ஆளுக, பெரிய குடும்பத்தில் வந்தவங்க, பெரிய மனிதர்களுடைய பேரனுக, பெரிய மனிதர்களுடைய பையனாகவும் பசங்களாகவும் வந்து உயர்வான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இருந்த போதிலும் 6ல் கேதல் உள்ளவங்க கவனிச்சிங்கன்னா 6ஆம் இடம் வந்து நான் அடிக்கடி சொல்கிறது, 6ஆம் இடம் வந்து அதிகபட்சம்
தாய்மாமனை குறிக்கும், தன்னுடைய வயிறை குறிக்கும். அப்போ இது பாவகிரகமாக இருந்தாலும் சுபகிரகமாக இருந்தாலும், ராசிக்கு 6ல் இருந்தாலும் லக்னத்துக்கு 6ல் கேது பகவான் இருந்தாலும், இவங்க வந்துங்க உணவில் கவனம் அதிகம் வேணும். அதாவது நல்ல வெந்த பொருளை சாப்பிடணும், கவனித்து சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும். 6ஆம் இடம் இவங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது. இவங்களுக்கு எதிரி யாருன்னா இவங்களே தான். இவங்க தன்னுடைய உடம்பை வருத்திக்குவாங்க, இவங்க தனக்கு தானே புலம்பிக்குவாங்க. அதுதானே தவிர நல்ல ஜாலியான வாழ்க்கையும் நல்ல உயர்வையும் சிறப்பையும் புகழையும் கொடுத்துருது. மாமன்னால் பெரிய பிரயோஜனங்கள் இல்லை, திட்டவட்டம். அதுபோல் 7ஆம் இடத்துல கேது. இப்போ 7ஆம் இடத்துல பாவ வீடாக இருந்து கேது பகவான் 7ல் இருந்தார்னா மனைவினால் மிகப்பெரிய உயர்வும் சிறப்பும் புகழும் காதல் திருமணமும், இவனைத்தான் நான் கட்டுவேன்னு பெண்ணும், இந்த பிள்ளையை தான் கட்டுவேன் அப்படிங்கிற ஆணும் இந்த 7ஆம் இடத்துல கேது உள்ளவங்களுக்கு நடக்குது. அந்த வீடு பாவ வீடாக இருந்தால், 7ஆம் இடத்தில் கேது இருந்து செவ்வாய் வீடாகவோ, அதாவது மேசம், விருச்சகம், சிம்மம், சந்திரனாக இருந்ததுன்னா தேய்பிறை சந்திரனில் பிறந்தவங்க, சூரியனோட கூடிய புதனுடைய வீடு, மிதுனம், கன்னி, இந்த மாதிரி பாவ வீடாக வந்து 7ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா, கேது இருக்கிற இடத்த சொல்கிறேன், கேது இருக்கிற இடம் வந்து 7ஆம் இடமாக வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய மனைவினால் மிகப்பெரிய உயர்வும் சிறப்பும் முன்னேற்றமும் கிடச்சிருது. அதே போல் 8ல் கேது. இந்த 8ல் கேது உள்ளவங்களை கவனிச்சிங்கன்னா ஓய்வு கிடையாது, காலில் பிரச்சனை, என்னால் அலைய முடியல, வண்டி வாகனங்கள் எனக்கு சப்போர்ட் இல்லை, நானே எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய புலம்புறாங்க 8ல் கேது உள்ளவங்க. அதனால் 8ல் கேது உள்ளவங்க வந்துங்க அவங்களுக்கு ஆபத்தும் கிடையாது, பயமும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது, போட்டியும் கிடையாது, அதனால் வெற்றியும் கிடையாது. அப்போ 8ல் கேது உள்ளவங்க என்னங்கய்யா பண்ணுவாங்க? ஒரு நிலையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணுமில்ல, ஏதோ ஒன்று செய்யணுமில்ல. இப்போ 8ல் கேதுங்களுக்கு கேது திசை நடக்குது, பேசாமல் இருந்துக்குங்க, எந்த அசைவும் இருக்கக்கூடாது, கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டு கேது திசை முடிகிற வரையிலும் அமைதியாக வாழ்ந்துக்கிறது சிறப்பு. 8ல் கேது உள்ளவங்க கவனம். ரொம்ப சிரமப்பட்டீங்கன்னா அந்த விநாயகர் பரிகாரம், தக்காளி சாதம், 7 தீபம், விநாயகரை 7 சுற்று, அதுதான் பரிகாரம், வேறு எதுவுமே பலிக்காது. கேது பகவானுக்கு வந்து விநாயகர் தான். ராகு நேரத்துக்கு ராகு நேரம் சொல்கிற மாதிரி காலண்டரில் வந்து யமகண்டம்னு போட்டிருப்பாங்க. அந்த யமகண்ட நேரத்தில் விநாயகரை பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, அமைதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடச்சிருது. 8ஆம் இடத்துல கேது உள்ளவங்க அவசியம் விநாயகரை போய் பாட்டு வந்துடுறது சிறப்பு. அவர் எந்த வீட்டில் இருக்கிறோ அந்த கிழமையில் போய்க்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் போயிட்டால் இன்னும் சிறப்பு. சாப்பாடு கொடுத்துட்டு 7 தீபம் போட்டு விநாயகரை 7 சுற்றிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, அமைதி கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அடுத்து 9ல் கேது. இப்போ 9ல் கேது அதாவது தனுசு, மீனம், வளர்பிறை சந்திரன், சூரியனோடு சேராத புதன், சுக்கிரனுடைய வீடு 9ஆம் இடமாக வந்து அந்த வீட்டில் கேது பகவான் இருக்கார். இவங்க அப்பா கடவுள், இவங்க அப்பானால எல்லா உயர்வும் கிடைக்குது. இவங்க அப்பா தான் அந்த ஊரில் முக்கியமான ஆள், ஞானி. யார்? இவங்க தந்தை. அதே போல் உத்தமமான பிள்ளைக்கு மகனாக பிறந்தவர், உத்தமமான மனிதனுக்கு மகனாக பிறந்த பிள்ளை இவர். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியத்தை வந்து விநாயகப் பெருமான் மாதிரி அனுபவித்தது யாரும் கிடையாது. உலகமெல்லாம் சுற்றிய முருகன் வந்துங்க பழங்கள் நம்ம பரமேஸ்வரிகிட்ட யார் முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கண்ணின்னு சொன்ன மாதிரி விநாயகர் வந்து தாய் தந்தையை வணங்கி பழத்தை ஈஸியாக பெற்றுக்கிட்டார். அதுபோல் பாக்கியங்களை 9ஆம் இடத்துல உள்ள கேது 9ஆம் இடத்துல உள்ளவங்க பிறந்தவங்க வந்துங்க பாக்கியங்களை ஈஸியாக பிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருது. அடுத்து 9ஆம் இடத்துல உள்ளவங்களுக்கு வந்து அப்பானால் பெரிய புகழும் பேரும் உயர்வும் சிறப்பும் உண்டாயிருது. அடுத்து 10ஆம் இடத்தில் கேது, 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லி பெரியவா சொல்லுவாங்க. அப்போ கேதை விட மிகப்பெரிய ஒரு சிறப்பான கிரகம், உயர்வான கிரகம், டக்குன்னு கெடுத்து வர்றது, டக்குன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர்றது எல்லாமே கேது பகவானுடைய முக்கிய வேலைகளாக இருக்கும். 20 வருடம்
சுக்கிரன் செய்யக்கூடிய நல்ல பலனை 7 வருடத்தில் கேது பகவான் கொடுத்துருவார். கேது நல்லா இருந்ததுன்னா. கேது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா 20 வருடம் கெடுக்கக்கூடிய சுக்கிரன் 20 வருஷம் எடுத்துக்குவார் அவர் மனிதனை கீழே தள்ளுறதுக்கு. ஆனால் கேது பகவான் 7 வருஷத்தில் வேலையை முடிச்சிடுவார். அதுபோல் 10ஆம் இடத்தில் கேது உள்ளவங்க சனி வீடாகவோ சூரியன் வீடாகவோ செவ்வாய் வீடாகவோ வந்து 10ல் கேது நல்ல சென்டரில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஆளுமை, பெரிய பதவி, நல்ல முன்னேற்றம், கௌரவம். இவங்க பேச்சுக்கு எதிர்த்து பேசுகிறவங்களே கிடையாது. விநாயகப் பெருமானுடைய முழு அருளும் ஆதரவும் அவருடைய கருணையும் நிறைய கிடைக்கும். சென்றடமெல்லாம் சிறப்பு, எந்த நேரமும் வகை வகையான சாப்பாடு, நல்ல தொழில். 10ஆம் இடத்துல கேது பாவ வீடாக வந்துருச்சுன்னா, இதே சுப வீடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரீதி பண்ணிக்கணும். இல்லாட்டி நான் சொன்ன வேலைக்கு மாற்று கருத்தாக நடக்குது. இவங்க அப்படியே மிகப்பெரிய உயர்வான நிலையில் வாழ்ந்தாலும் கூட இவங்களுக்கு சரியான நேரத்தில் உணவு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய அலைச்சல் திருச்சலை பயங்களை சந்திக்க வைக்குது. மனசு தடுமாறுது. சுப வீடாக இருந்தால் 10ஆம் இடம் அதுபோல் அதை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அப்படி இருந்ததுன்னா அந்த பரிகாரம் தான். அடுத்து பரிகாரம் என்னங்க? விநாயகர் 7 தீபம், 7 சூடம், 7 சுத்து, 7 பத்தி. அந்த விநாயகர் 10ஆம் இடம் எந்த வீடாக வருதோ அந்த கிழமையில் போய் அவர் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது. இது 10ஆம் இடத்துல கேது கெட்டு போயிருந்தால், நல்லா இருந்தால் விநாயகர் உங்களை தேடி வந்துடுவார். உண்மைதான். அதுபோல் 11ஆம் இடத்தில் கேது, 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பை செய்யும் அப்படிங்குது சாஸ்திரம். 1, 3, 11ல் இது உபநயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் கெட்டு போய் கூட இருக்கட்டும், ஒரு மரியாதையை, ஒரு புகழை, ஒரு உயர்வை கொடுத்துருது 11ஆம் இடம். அதுக்கு எல்லா கிரகத்துக்குமே சனி பகவானாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், 11ல் இருக்கிற கிரகம் உயர்வை செய்யுது, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ 11ல் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே சிறப்பை செய்யுமா அப்படின்னா, அந்த 11ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதியோடவோ ராசியாதிபதியோடவோ சம்மந்தப்படணும். அல்லது 11ல் இருக்கிற கிரகம் திசை நடத்தணும். சும்மா 11ல் ஒரு கிரகம் வலுவாக உட்காந்துருச்சுன்னா அந்த கிரகம் அந்த நடைமுறைக்கு வந்தால் தானே சிறப்பாக இருக்கும். நடைமுறைக்கு வர்றது திசை நடத்துறது தான். அதனால் 11ல் கேது இருந்து திசை நடத்துச்சுன்னா எல்லாமே இறைவனோட அருளில், அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளில் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருது. எல்லா உயர்வும் அவங்களுக்கு தேடி வந்துடுது அப்படின்னு சொல்லலாம், அந்த திசை நடந்து. அடுத்து 12ஆம் இடத்தில் கேது. இப்போ 12ஆம் இடத்தில் கேது 12ஆம் இடம் அயன போக சயனஸ்தானம். அதாவது அயனம் போகம், சயனம்னா தூக்கம், அயனம்னா நிஷ்டை தியானம், சயனம்னா ஓய்வு, பள்ளி கொண்டிருக்கிறது இந்த மாதிரி. அப்புறம் அடுத்து இது சேமிப்பு இடமாக வருது. கனவு, சேமிப்பு, இதெல்லாம் 12ஆம் இடமாக வருது. இந்த 12ஆம் இடத்துல கேது பகவான் அந்த வீடு பாவ வீடாக இருந்து, குறிப்பாக சனி பகவானுடைய வீடாகவோ சூரியனுடைய வீடாகவோ செவ்வாயுடைய வீடாகவோ வந்துடணும். இப்போ புதனோட சேர்ந்த சூரியனோட சேர்ந்த புதன் பாவ வீடாகவும் தேய்பிரை சந்திரன் பாவ வீடாகவும் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் இடம் முக்கியமாக குறிக்கப்படுது. 12ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் பாவ வீடாக வந்துருச்சுன்னா நாராயணன் மகாலட்சுமியோடு உங்கள் வீட்டில் குடியேறிடுவாங்க. அவ்வளவு செல்வமும் சிறப்பும் உயர்வும் உண்டாயிருது. அதனால் 12ல் கேது பாவ வீடாக இருந்தால் மிகப்பெரிய உயர்வும், சுப வீடாக வந்துருச்சு அப்படின்னா குருவுடைய வீடாகவோ சுக்கிரனுடைய வீடாகவோ 12ஆம் இடமோ கேது வீடாக வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இங்கே தூக்க கெடுதியும் நிறைய மன உளைச்சலையும் கொடுத்துருது. அதனால் இவங்க கண்டிப்பாக விநாயகரை வழிபட்டு நம்ம சொன்ன பரிகாரம் 7 சூடம், 7 பத்தி, 7 பேர்த்துக்கு உணவு பசி நேரத்தில் கொடுக்கணும். இதில் அந்த கிரகம் கேது பகவான் 12ஆம் இடம் எந்த வீடாக வருதோ அந்த வீட்டுக்கு அதிபதி உண்டான நாளில், அந்த நாளில்
யமகண்ட நேரத்தை பார்த்து அதில் போய் விநாயகரை வழிபட்டுட்டீங்கன்னா பெரிய உயர்வும் முன்னேற்றமும் சிறப்பும் கிடைக்கும் என்று கூறி 12 கட்டங்களில் கேது பகவான் இருந்தால் என்னென்ன பலன் செய்யும் என்பதை கூறியுள்ளேன் என்பதோடு மகிழ்வோடு நமது நேயர்கள் அனைவரும் நீங்காத செல்வம் 16 நிலைத்து பெற்று நீடூடி வாழ்க வளர்க என்று கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். தயவு.